ராவணன் தேசத்து அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் மக்களை. இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊருக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு பயணம் போக போகிறோம். எங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிழக்கு மாகாணம் மீன்பாடும் தென்னாடா மட்டக்களப்பு அப்படிங்கிற ஒரு அழகான ஊருக்கு நாங்கள் போகிறோம். ஒரு பைக் ட்ராவல் நண்பர்களோட சூப்பரான ஒரு அனுபவம். செமையான வெயில் நண்பர்களே. அப்படியே வந்தோம், வார இடத்துல செம்ம வெயில் அடிக்குது. அப்படியே பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரோடுகள் வந்து சூப்பராகவே இருக்குது. மட்டக்களப்பை நோக்கி ஒரு பயணம், அழகான ஒரு ஊர். ஒரு 2 days ட்ரிப் அடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கிறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய பிரசித்தமான ஊர்களில் மட்டக்களப்பும் ஒரு ஊர். இங்கே இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக மட்டக்களப்பு வாங்க. வார வழியில் அப்படியே எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு நுங்கு சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு இடத்துல இறங்கியிருக்கிறோம். சின்ன பசங்க அப்படியே நுங்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு 2 நுங்கை வாங்கி நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே உடல் சூட்டையும் தணிச்சிட்டு போகலான்னு பார்க்குறோம். செம்ம வெயில். இந்த வெயில் டைமில் ஒரு நுங்கு சாப்பிட்டா உடம்புக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றார் தம்பி. பார்த்தீங்க தானே, 2 பாடசாலை மாணவர்கள் அப்படியே அவங்க கையால் 2 நுங்கையும் வாங்கி நாங்களும் சாப்பிட போகிறோம். பார்க்குறவங்க சூறக்கூடாது. வாங்க நண்பர்களே, சாப்பிட்டு பார்ப்போம் நுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பர் டேஸ்ட். அந்த வெயிலுக்கு, அந்த சூட்டுக்கு, அந்த உடம்பு சூட்டுக்கு அந்த நுங்கு வந்து சூப்பராகவே இருக்குது. அப்படியே தொண்டையில் இறங்கும்போது ஒரு ஃபீல். ஓகே நண்பர்களே, அப்படியே நாங்கள் நுங்கையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். திரும்பவும் மட்டக்களப்பு வந்துட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். பார்த்துக்கிங்க சொன்னால் பாசிக்குடா அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரைக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மிக அழகான கடற்கரை. பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்கிறது. குளிக்கிறதுக்கெலாம் சூப்பரான இடம். ஸோ நாங்களும் இன்றைய நாள் முதலாவது இடமாக வந்திருக்கிறோம். நாங்கள் பாசிக்குடா பீச்சில் அப்படியே ஒரு குளியலை போட்டுட்டு தான் இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் தங்குறதுக்கு போக போகிறோம். ஸோ பீச்சில் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் பிரசித்தமான இன்னொரு உணவுப் பொருள் பாலப்பம். இது எப்பயுமே கிடைக்காது, சீசனுக்கு தான் இங்கே இந்த பாலப்பம் போடுவாங்கன்னு நாங்கள் கேட்குறதில் சொன்னாங்க. ஸோ இந்த டைமில் அந்த ஏரியாவில் ஏதோ திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அதனால அந்த டைமில் அங்கே இந்த பாலப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வித்தியாசமான முறையில் அந்த பாலப்பம் போடுறாங்க. அதாவது இந்த மண் சட்டியில் கீழவும் நெருப்பு, மேலவும் நெருப்பு. சட்டி மேலே இன்னொரு சட்டி வச்சு அதுலேயும் நெருப்பு போட்டு அப்படியே சூப்பராக செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பாலப்பம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த அனுபவம் முதல் முறை என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பில் மட்டுமே தான் இது பிரசித்தம் என்று தெரியலை. பட் நாங்கள் கேட்டோம், பட் எல்லா நாளும் இங்கே கிடைக்காதான். மட்டக்களப்பு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா இருந்தால் நீங்களும் இதை சாப்பிட்டு போங்க. பாலப்பம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஒரு அனுபவம். என்னுடைய நண்பர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். கோகுல ரமணன், ராகலையில் உள்ள என்னுடைய நண்பர். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது இந்த மட்டக்களப்பு மண்ணில். ஸோ நண்பர்களே, அதலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம். வார வழியில் அப்படியே ஒரு பாட்டி படக்கிழங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அவிச்ச பனங்கிழங்கு. அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களுடைய பயணத்தை முடிச்சு கொள்கிறோம் நண்பர்களே. சிறப்பான ஒரு பயணம், அழகான ஒரு இடம். உங்களுக்கும் இந்த அனுபவம் வேணும் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பை நோக்கி ஒரு பயணத்தை போடுங்க. ஓகே நண்பர்களே, பாய்.